இது வந்து அந்த லேயருக்கு மட்டும் உங்களுக்கு அந்த டார்க்னஸ் கொடுக்கும். ஓகேவா? இது பேர் மாஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்க் வந்து நீங்க இதுல வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு வந்து அந்த ஷேடோ எதிர்பார்த்துப்போம் அந்த இடத்துக்கு மட்டும் உங்களுக்கு வந்து 3D எஃபெக்ட் கிடைச்சிடும். ஓகேவா? புரியுதா? ஸோ வந்து அடுத்து வந்து இந்த லேயர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து இமேஜ் வந்து என்ன இருக்குன்னா சீக்குள்ள போயிருக்கு. பட் நம்ம 3Dயா கொண்டு வர போறோம் அப்படின்றதால இந்த மேல இருக்க லேயரை வந்து திரும்பி Ctrl J கொடுக்க போறேன். Ctrl J கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆகி ஃபுல்லா நிற்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த இதுவை நம்ம லாஸ்ட் இதுல பண்ணோம்ல குவிக் செலெக்ஷன்ல இருந்து இந்த டைகரை வந்து நம்ம ஜூம் பண்ணோம் இல்லையா? அது மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சீட்டாவை நம்ம குவிக் செலெக்ஷன் பண்ண போறோம். நீங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் வெளியில போகிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. இமேஜ்ல கொஞ்சம் அங்கங்க பிசுறு இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து ரொம்ப வெளியில போகிற மாதிரி வச்சுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ ஜூம் பண்ணிக்கோங்க. எப்படி இது ஜூம் பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி மவுஸோட அந்த ரோல் பண்ற இது இருக்கு இல்லையா? அதை வந்து நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால ஜூம் பண்ண முடியும். ஓகே? ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராஸ் எடுக்கிறதுக்காக ஆல்ட் அப் திரும்பி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைனஸ் ஆகும். ஓகேவா? அந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் கொடுத்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே? இங்கேயும் சரி, இங்க கொஞ்சம் மிஸ் ஆகுது. இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் நமக்கு. நம்ம ஆக்சுவலி ஒர்க் பண்றதை விட அவுட்புட் பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ இந்த போட்டோஷாப்ல இந்த மாதிரி இமேஜ் எடிட்டிங் ஒர்க்ஸ் வந்து அதிகமா பண்ணுவாங்க. இமேஜ் கிரியேட்டிங் ஒர்க்ஸ் வந்து எதுல பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்ல மட்டும் தான் பண்ணுவோம். எடிட்டிங் வந்து அதிகமா ஒரு போட்டோஷாப்ல வந்து ரீஒர்க் பண்றது, டிஜிட்டல் பெயிண்டிங் பண்றது, ஒரு இமேஜ்ல இருந்து ஒருத்தரை வந்து ரிமூவ் பண்றது, ஒருத்தவங்களுக்கு வந்து கலர் கிரேடியன்ட் பண்றது, கலர் மாத்துறது, அவங்களோட ஃபேஸ் கலர்ஸ் சேஞ்ச் பண்றது, அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் 90% ஒர்க் வந்து ஒரு டிசைனிங்ல ஒரு போட்டோஷாப்ல தான் இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டிஜிட்டல் ஆர்ட். இந்த மாதிரி அனிமிக் கேரக்டர்ஸ், 3D கேரக்டர்ஸ். 3D கேரக்டர்ஸ் கூட நம்மளால கேரக்டர்ஸா பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் லைக் 3Dயா நம்மளால மேக் பண்ண முடியும். ஷேப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட்ல சூப்பராகவே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சீட்டா செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சீட்டாவை வந்து என்ன பண்ண போறோம்னா மாஸ்கிங் பண்ண போறோம். மாஸ்கிங்க்கு என்ன பண்ணுவோம்னா Ctrl I கொடுப்போம். Ctrl I கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி Ctrl I இல்ல, Ctrl J கூட கொடுக்கலாம். Ctrl J மாஸ்கிங் ஓபன் பண்ணல, இதுதான் மாஸ்கிங். ஓகேவா? மாஸ்கிங்ன்றது இந்த இது பேர் தான் மாஸ்கிங். ஓகேவா? இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கட் பண்ணது இவ்வளவு நேரம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா? இது வந்து தனியா வந்துடும். அந்த நம்ம ட்ரெஸ் பார்த்தோம் இல்லையா? அதுல கூட நம்ம இந்த இதை யூஸ் பண்ணலாம். நம்ம அதுல ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு தனியா வந்ததுக்கு அப்புறம் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம அதை யூஸ் பண்ணல. நம்ம வந்து அந்த இடத்துலயும் நம்ம இதே எஃபெக்ட் கூட யூஸ் பண்ணலாம். தேர் ஆர் மோர் எஃபெக்ட்ஸ், அதாவது நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரே மாதிரி இதை கொண்டு வரதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அந்த இதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இங்க உள்ள இருக்கு இல்லையா 3D இது, ஸோ அது தெரியல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு நம்ம வந்து எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் மாறும். இங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் மாறும். எக்ஸ் இந்த இடத்துல பிளாக் மேல இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். இதுல பிரஷ் பத்தியும் நிறைய இருக்கு. இதுல வந்து சாஃப்ட் பிரஷும் இருக்கு, ஹார்ட் பிரஷும் இருக்கு. ஓகேவா? பிரஷ்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரஷஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் பிரஷ் இருக்கு, சாஃப்ட் பிரஷ், ஹார்ட் பிரஷ், அதே மாதிரி பெயிண்டிங் மாதிரி அந்த பெயிண்டிங் பிரஷ், பிரஷஸ்ல எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ பிரஷஸ் மட்டுமே கத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஒரு 3 கிளாஸஸ் ஆகும். ஏன்னா அவ்வளோ இருக்கு ப்ரஷஸை பற்றி படிக்க. ஒரு இதுக்கு ப்ரஷஸ் மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,